வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சுப் சிந்தக் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு குஜராத்தி கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். தனஞ்சய் அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு. அவர் நிறைய ஊழல்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ்ல அவர் ஊழல் பண்ணியிருப்பாரு. அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. சோ இறந்து போனவங்களோட ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, அந்த பொலிட்டீஷியனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பொலிட்டீஷியனுக்கு சஞ்சய்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை அனிட்ராப் பண்ணோம். அந்த பையன் மூலியமா எப்படியாவது நம்ம கொஞ்சம் நஷ்ட ஈடு மாதிரி காசை சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பிளானை இவங்க போட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் தாண்டி இவங்க நினைச்ச விஷயத்த பண்ணாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்ததுல பாதிக்கப்பட்ட ஒரு 3 பேரை ஸ்டார்டிங்கே நமக்கு காட்டுறாங்க. அந்த 3 பேர் கிட்ட பேசுறதுக்காக ஆயிஷான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த ஆயிஷா இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நாங்க சட்ட ரீதியா போராடிட்டு இருக்கோம், நீங்க சொல்ற மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி இவங்க 3 பேருமே மறுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு மேக்னா அப்படின்றது. அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்தது பாத்தீங்களா, அதுல அண்ணனை இழந்திருப்பாங்க. அதை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் அந்த ஆயிஷா சொன்னாலும் சரி, இவங்க 3 பேர் ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம், சட்ட ரீதியா நம்ம போராடி பார்க்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. கதவை தட்டுறது யாருன்னு பார்த்தா, இவங்க கேஸை எடுத்து ஒரு லாயர் வாதாடிட்டு இருக்காருல, அந்த லாயர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. லாயர் அங்கிள் தான் வந்திருக்காரு, நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஆயிஷாவை இவங்க ஒளிய வச்சிடுறாங்க. ஏன்னா ஆயிஷாக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைல்ல, அதனால தான் ஒளிய சொல்றாங்க. ஆயிஷாவும் வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே கதவை திறந்து அந்த அங்கிள் கிட்ட பேசுறாங்க. அந்த அங்கிள் நீதி வாங்கி தரதுக்கு தான் ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் நீதியை வாங்கி தர முடியல. இப்ப கூட கேஸ் நமக்கு எதிராக தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நியூஸை வச்சு பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஜிக்னேஷ் அப்படின்ற நபர் இருக்கார்ல, இவரும் பாதிக்கப்பட்டவர் தான். இவர் நியூஸை வச்சு பாக்குறாரு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்டர் மேலதான் தப்பு இருக்கு, அவர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, நஷ்ட ஈடுலாம் வழங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவங்க 3 பேருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. எதுவுமே பண்ண முடியாதான்ற மாதிரி இந்த லாயர் அங்கிள் கிட்ட கேக்குறாங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்க 3 பேருமே ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. 3 பேர் மட்டும் இல்ல, ஒரு 30 குடும்பம் அதனால பாதிக்கப்பட்டிருக்கும். இப்ப இவர்கிட்ட பேசி இவரை இங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயிஷான்னு ஒரு பொண்ணு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, இப்ப அதுதான் வழி, அவங்க சொல்ற மாதிரி நம்ம பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். இதுல மேக்னான்றவங்க தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. அந்த மேக்னா சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. அடிக்கடி இவங்க போராட்டம் மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது தான் பிரிட்ஜ் இவங்க கண் முன்னாடி இடிஞ்சு விழுந்திருக்கும். அதுல அண்ணன் இறந்து போயிருப்பாரு. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆயிஷா சொன்னதை நம்ம பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, அந்த தனஞ்சய்க்கு ஒரு பையன் இருக்கார்ல, அவரை நீங்க செடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. செடியூஸ் பண்றதுக்கு இந்த மேகனா மாடர்னா மாறணும், அதுக்கான ட்ரைனிங் எல்லாத்தையும் அந்த ஆயிஷா தந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னும் 2 கேரக்டரோட பேரை சொல்லிடுறேன். அந்த பையனோட பேரு ஜிக்னேஷ், இன்னொன்னு லேடியோட பேரு தமன்னா அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கை குழந்தை இருக்கு, ஹஸ்பண்டை இழந்திருப்பாங்க. சோ இப்ப ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சு. மேகனா இருக்காங்கல்ல, அந்த சஞ்சயை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. 2 பேருமே ஒரு ஸ்டேஜ்ல நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த ஆயிஷா எதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்றது கிளியரா தெரியல. இந்த ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல என்னால கூட இருந்து ஹெல்ப் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் வேலையெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், எனக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆபத்து வரும்போது ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் ஆயிஷா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இதுக்கப்புறம் சஞ்சயை ஏமாத்துறது இவங்க 3 பேரோட பொறுப்பா இருக்கும். சஞ்சய் மீட் பண்றதுக்காக மேகனாவை வர சொல்லியிருப்பாரு. நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரிலாம் இவங்க ஜிக்னேஷ் கிட்டயும் தமன்னா கிட்டயும் சொல்லிட்டாங்க. தமன்னா குழந்தைய வேற பாத்துக்கணும்ல, குழந்தைய பாத்துக்கிட்டே தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அவர் கூப்பிடுறாரு. அந்த இடத்துல வந்து அவரை மீட் பண்ணி அவரோட கார்ல இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை திட்டமிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் செடியூஸ் பண்றது தான் இவங்க பிளானா இருக்கும். இவர் ஜாலியா இவங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில ஒரு பிரிட்ஜ் இருக்கு. பிரிட்ஜை பார்த்தாலே இந்த மேகனாக்கு ஒரு பிரச்சனை வந்துரும். அண்ணனை பிரிட்ஜ்ல வச்சு இழந்திருக்காங்கல்ல, அதனால பிரிட்ஜை பார்த்தா இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரிலாம் வந்துரும். இப்ப வீசிங் வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க அந்த சஞ்சய்க்கு ஒண்ணுமே புரியல. மேகனா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த வழியா போக வேணாம், அந்த வழியா போக வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே பிளான் சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஆனா பிளானை சொதப்ப விடக்கூடாது, வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேக்னா யோசிக்கிறாங்க. மேக்னா இருக்காங்கல்ல, பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ரிலாக்ஸ் பண்ணலாம், நம்ம இந்த வழியா போக வேணாம்னு சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போற மாதிரி தான் ஏற்கனவே பிளானை முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஹோட்டலுக்கா காரை திருப்பிட்டு கிளம்புறாங்க. பரவாயில்ல, சமாளிச்சிட்டான்ற மாதிரி ஜிக்னேஷும் தமன்னாவும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்க பிளான் பண்ண ஹோட்டலுக்கு அவரை கூட்டு வந்துடுறாங்க. ஏற்கனவே ரூம் எல்லாம் கூட புக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரூமுக்கு தான் கூட்டு வராங்க. ரூமுக்கு வந்தோடனே எனக்கு பாண்டேஜ் டைப் தான் பிடிக்கும், அதனால உன் கண்ணெல்லாம் கட்டிடுறேன்ற மாதிரி கண்ணை கட்டிடுறாங்க. கேண்டிலோட அந்த மெழுகெல்லாம் உடம்புல ஊத்துவாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் டார்ச்சர் பண்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. இவர் வலியால துடிக்கிறத மேக்னா கேப்சர் மாதிரி பண்ணிக்கிறாங்க. இதை அந்த அப்பா கிட்ட அனுப்பி நம்ம காசை கேட்கணும்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இது எதுவுமே அந்த சஞ்சய்க்கு தெரியாது. அந்த ரூம்ல என்ன நடக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஜிக்னேஷும் தமன்னாவும் பக்கத்து ரூம்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப இந்த பையனோட அப்பாவான தனஞ்சய் இருக்கார்ல, ஒரு டிவி சேனல்ல பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. நடந்த அந்த பிரிட்ஜ் ஆக்சிடென்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி தான் பேட்டி தந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பையன் மாட்டிருக்கான்ற மாதிரி இவருக்கு வீடியோ வருது. அந்த வீடியோவை பார்த்தோன்னா செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. இன்னும் அந்த பேட்டி எடுக்கிறவரு நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. ஆனா இந்த தனஞ்சய் இருக்கார்ல, நான் தந்த வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புறாரு. இந்த சஞ்சய் கிட்டே இவங்க லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி இருக்காங்கல்ல, அதனால சஞ்சய் கிஸ் பண்றதுக்காகலாம் வராரு. மேக்னா ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. இவன் வேற கிஸ் பண்றதுக்காக வரானே, எப்படியாவது இவனை மயக்கமாக்கணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தனஞ்சய் என்ன பண்றாருன்னா, விஸ்வாஸ் அப்படின்ற ஒரு போலீஸை வர வச்சிடுறாரு. இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் வீட்டுல தேவையான செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கடத்தி இருக்காங்கன்னா திரும்பி கால் பண்ணுவாங்கல்ல, அந்த காலை ட்ரேஸ் பண்ணணுன்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் பயப்படாதீங்க, கால் வந்தா நான் சொல்ற மாதிரி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. சஞ்சய் வேற மேக்னா கிட்ட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். மேக்னா ட்ரிங்க்ஸை தெரியாம ஊத்துற மாதிரி அவன் மேல ஊத்திடுறாங்க. ட்ரெஸ் ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். இரு கிளீன் பண்ணிட்டு வரன்ற மாதிரி அவன் ரெஸ்ட் ரூம் நோக்கி போறான். இந்த கேப்ல பக்கத்துல இருக்க ஜிக்னேஷை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களும் வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜிக்னேஷ் கிட்ட பிளான் கரெக்டா போயிட்டு இருக்கு, இப்ப மயக்கமாக்கணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏற்கனவே மயக்க மருந்தெல்லாம் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதை எப்படியாவது ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துரு, அவனை மயக்கமாக்கிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போட்டோவை மட்டும் தானே அனுப்பி வச்சாங்க, இப்பதான் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்கல்ல, அதனால கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. இத அந்த தனஞ்சய் அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. யார் இதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா மாட்னீங்க அவ்வளவுதான், ஒழுங்கா என் பையனை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் ஓவரா பேசுறாரு. இதனால கோவப்பட்ட மேகனாவும் பதிலுக்கு பேசுறாங்க. உன் பையனை தூக்குன எங்களுக்கு இதெல்லாம் சமாளிக்க தெரியாதா, 1 கோடி ரூபாய் தரணும், அப்பதான் உன் பையனை விட முடியும்ன்ற மாதிரிலாம் தைரியமா பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. தனஞ்சய் என்ன யோசிக்கிறாருன்னா, என்ன பத்தி தெரிஞ்சவங்க நிறைய காசு கேட்டிருப்பாங்களே, இந்த பொண்ணு என்ன 1 கோடி ரூபாய் தான் கேட்கிறா, ஏதோ புது ஆள் தான் பண்றாங்க போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப கேட்டு முடிச்ச இவங்களுமே கம்மியா கேட்டுட்டுமோ, இன்னும் கொஞ்சம் காசு அதிகமா கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விடு இப்போதைக்கு நமக்கு இந்த காசு போதும்ன்ற மாதிரிலாம் தமன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவனை போய் மயக்கமாக்குன்ற மாதிரி இவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப தனஞ்சய் வீட்டுக்கு ஒரு வயசு பொண்ணு வராங்க. அது யாரு என்னன்றது இந்த விஸ்வாசுக்கு தெரியல. விஸ்வாஸ் இங்க இருக்க வேலைக்காரிய பாக்குறாரு. அந்த வேலைக்காரி கிட்ட பேசி உண்மையை வாங்கலான்ற மாதிரி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. வந்திருக்க பொண்ணு யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க தான் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிளான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது சஞ்சய்க்கும் இவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு போல, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா தம்பிக்கு இவங்களை கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல, அப்பா கூட சண்டைலாம் போட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, இது வேற நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி விஸ்வாசி கேட்டு வச்சுக்கிறாரு. விஸ்வாசு காசெல்லாம் நிறைய தந்துதான் இவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா காசை தராம கடைசியில காசை இவரே புடுங்கிக்கிறாரு. ஏமாத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கியிருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மேக்னா இருக்காங்கல்ல, இவரை மயக்கமாக்கணும்ன்றதுக்காக ட்ரிங்க்ஸ்ல இவங்க மயக்க மருந்தை கலந்துருவாங்க. இந்தங்க குடிங்கன்ற மாதிரிலாம் தராங்க. அவர் குடிக்காம மும்மரமா இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இவன் என்ன குடிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அப்பயும் அவர் ட்ரிங்க்ஸை குடிக்கவே மாட்டாரு. இப்ப திடீர்னு விஸ்வாசோட ஆளுங்க இந்த ஹோட்டலை செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இது ஜிக்னேஷ்க்கும் தமன்னாக்கும் தெரிஞ்சிருது. ஓஹோ, நம்ம போட்டோ அனுப்பணும்ல, அது மூலியமாவே இந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டாங்க போல, எல்லா ரூமையும் செக் பண்ண வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை உள்ள இருக்க மேக்னா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா மேக்னா கிட்ட இவங்களால கம்யூனிகேட்டே பண்ண முடியல. இப்ப செக் பண்றதுக்காக வந்தவங்களும் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிக்கிட்டே இருக்கோன்ற மாதிரிலாம் அந்த விஸ்வாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மேக்னா இருக்காங்கல்ல, அந்த ரூம் கதவையும் தட்டுறாங்க. ஓட்ட வழியா பார்க்கும்போது போலீஸ்ன்றது உங்களுக்கு தெரியுது. இப்ப போலீஸ்னு தெரிஞ்சுன சஞ்சய பயப்படுறாரு. நம்ம பொலிட்டீஷியன் பையன் ரைடுல மாட்டினா அசிங்கம்ன்ற மாதிரி தான் இவர் பயந்துட்டு இருக்காரு. நீங்க பாத்ரூம் குள்ள போய்க்கோங்க, நான் சமாளிக்கிறேன்ற மாதிரி மேக்னா சொல்றாங்க. இப்ப மேக்னா தான் கதவை திறந்து 2 போலீஸையும் உள்ள வர வைக்கிறாங்க. மேக்னா யாருன்றதுலாம் போலீஸுங்களுக்கு தெரியல, சஞ்சயை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். வேற யார் இருக்கா, உங்க ஹஸ்பண்ட் இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவர் ரெஸ்ட் ரூம்ல இருக்காருன்ற மாதிரி இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க.
சரி மேரேஜ் சர்டிபிகேட்டை காட்டுங்கன்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. இவங்க கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட் இல்ல. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஜிக்னேஷ் இருக்கார்ல, ஃபேக்கா ஒன்னு ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. இதோ இருக்கு பாருங்கன்ற மாதிரி இவங்க மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாம் காட்டுறாங்க. இப்ப போலீஸுங்களும் சரின்னு கிளம்ப பாக்குறாங்க. சரி கிளம்ப வேணாம், இருந்த ஹஸ்பண்ட பார்த்துட்டு போலான்னு வெயிட் பண்றாங்க. ஐயோ அவர் வெளியே வந்தா பிரச்சனையே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியே வந்தா அவர் தான் சஞ்சய், அவர் ஆபத்துல இருக்காருன்றதை கண்டுபிடிச்சு மீட்டு கூட்டு போயிடுவாங்க. என்ன ஆக போதோன்ற மாதிரி இவங்க பயந்துகிட்டே இருக்காங்கல்ல. அப்ப சஞ்சய் பாத்ரூமை விட்டு வெளியே வராரு. ஆனா சஞ்சய் அவரோட கெட்டப் எல்லாம் மாத்தி வித்தியாசமா வெளியே வராரு. அவர் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும், நம்மள கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி வெளியே வராரு. அவரோட ஃபேஸ பார்த்து இவர் தான் சஞ்சய்ன்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியா இருக்காங்க போல, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை தப்பிச்சோன்ற மாதிரி மேகனாவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. இந்த விஸ்வாஸ் இருக்காரு பாத்தீங்களா, தனஞ்சயோட பாஸ்ட்ல அவர் பண்ண தப்ப பத்தி எல்லாம் கிளறிட்டு இருக்காரு. இப்ப எதுக்காக நீ அதெல்லாம் கிளறிட்டு இருக்க, அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நீ என் பையனை மீட் எடுக்கிற வேலையை மட்டும் பண்ணுன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த விஸ்வாசம் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சஞ்சயோட ஃபியான்சேன்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த பொண்ணு யாருன்னு காமிக்கிறாங்க. அது ஆயிஷாவா தான் இருக்கும். அதாவது இந்த 3 பேரை இந்த பிளான போட வச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த வீட்டோட வருங்கால மருமக அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. இப்ப மேக்னா இருக்காங்கல்ல, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆனது எனக்கு தெரியும், அதை மீறியே என் கூட பழகிறது உனக்கு தப்பா தெரியலையான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கல்யாணத்துல இவருக்கு துளி கூட விருப்பமே கிடையாதான். அதே மாதிரி கட்டிக்க போற அந்த ஆயிஷாக்கும் துளி கூட விருப்பமே கிடையாது. அந்த ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் ரோஷன் வேற ஒருத்தனா லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ரெண்டு பேரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இவங்க விருப்பம் இல்லாம கட்டி வச்சிடலாம்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ளேயே பேசி முடிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும். அதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் ஆயிஷா இந்த 3 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க போல. உங்களுக்கும் ஆதாயம் இருக்கும், எனக்கும் ஆதாயம் இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஐடியாவை சொல்லியிருப்பாங்க. இந்த சஞ்சய் கிட்ட பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது, அப்பா மட்டும் தான் தப்பானவர், சஞ்சய் தப்பான வேலைலாம் பண்ணதில்லைன்னு தெரிய வருது. அதனால லைட்டா மேகனாக்கு உண்மையிலேயே சஞ்சயை பிடிக்க ஆரம்பிக்குது. நீங்க பண்றதை பத்திலாம் எனக்கும் தெரியும்ன்ற மாதிரி சில போட்டோஸ்லாம் இவங்களுக்கு வருது. வேற யாருக்கு நம்ம பிளானை பத்தி தெரியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப எப்படியாவது ஜிக்னேஷ் கிட்ட பேசணும்னு யோசிக்கிறாங்க. அதனால எனக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், வண்டியை நிறுத்துங்கன்ற மாதிரி இவங்களும் வண்டியை நிறுத்திட்டு சோடா குடிக்கிறதுக்காக இறங்கிடுறாங்க. பின்னாடி தானே ஜிக்னேஷும் தமனாவும் வராங்க. தமனா கிட்ட மிரட்டல் வந்ததை பத்தி சொல்றாங்க. நம்ம போடுற பிளானை பத்தி வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, யாரோ ஒருத்தர் என்ன மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி யாரு என்னன்னு நம்ம பாப்போம்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அவர் மயக்கமாயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவன் எப்படி திடீர்னு மயக்கமானா அப்படின்னு யோசிச்சா, ஏற்கனவே ஒரு ஒயினை கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த ஒயின் பாட்டிலையும் கொண்டு வந்திருப்பாங்க, அதை தெரியாதனமா குடிச்சிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. பரவாயில்ல எப்படியோ மயக்கமாயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க நிம்மதி ஆகுறாங்க. ஏற்கனவே 1 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டாங்கல்ல, ஆனா இந்த வாட்டி கால் பண்ணும்போது 3 கோடி ரூபாய் வேணும், அதுவும் உங்க மிஸ்ஸஸ் தான் கொண்டு வந்து தரணும், இந்த பகுதியில கொண்டு வந்து தரணும், போலீஸை கூட கூட்டு வந்தீங்க, உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும்ன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அப்பா இருக்கார்ல, நீயும் போ, எனக்கு என்னோட காசு திரும்பி வேணும்ன்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாரு. சஞ்சயோட அம்மா தான் வந்து தரணும்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல, அதனால சஞ்சயோட அம்மா முன்னாடி ஒரு கார்ல தனியா போறாங்க. மத்த எல்லாருமே அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்ப சஞ்சயோட அம்மா இருக்காங்கல்ல, மாஸ்க் போட்ட மேகனா கிட்ட தரதுக்காக வராங்க. அப்படி மேகனா காசை வாங்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு போலீஸ் சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் சுத்து போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா மேகனா தப்பிச்சு இங்கிருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஜிக்னேஷ் தமனா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னு நம்ம நினைக்கும் போது ஃபாலோ பண்ணி விஸ்வாசம் வந்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப விஸ்வாஸ் இருக்காருல, இவங்க 3 பேரையும் கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாரு. இவங்க கிட்ட இருக்க காசை புடுங்கிடுறாரு. கவலைப்படாதீங்க, நான் உங்களை மாட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவங்க கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. ஏன்னா ஆயிஷா இந்த பிளானை பத்தி சொல்லும் போதே வேற ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓஹோ நீங்க தான் ஹெல்ப் பண்றதுக்கு வந்தவரான்ற மாதிரி இவங்க 3 பேர் கேட்கறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் ஹெல்ப் பண்றதுக்குலாம் வரல, உங்க மூலியமா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிங்கமா 3 கோடி ரூபாய் கேக்குறீங்க, 3 கோடி ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும், 100 கோடி ரூபாய் இப்ப கேட்க போறீங்க, இதை தாண்டி அந்த ஆளுகிட்ட ஒரு டைமண்ட் இருக்கு, அந்த டைமண்ட் வேணும்னு கேட்க போறீங்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி அவர் மிரட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தமன்னாவோட குழந்தைய தூக்கிடுறாரு. நீங்க மட்டும் ஒத்துக்கல, இந்த குழந்தையோட கதையை முடிச்சிருவான்ற மாதிரி விஸ்வாஸ் மிரட்டிட்டு இருக்காரு. இதனால இவங்களுமே நீ சொல்ற மாதிரியே பண்றோன்ற மாதிரிலாம் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்கள வச்சு நிறைய காசு சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி விஸ்வாஸ் ஒரு பிளான போடுறாரு. இப்ப வேற வழி இல்லாம நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரேன்னு சொல்லிட்டாங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 கோடி ரூபாய் என் கைக்கு கிடைக்கல, காரணம் நீ போலீஸ் அனுப்பி வச்சிட்ட, அதனால இதுக்கப்புறம் 100 கோடி ரூபாய் நீ தரப்போற, இதை தாண்டி வாங்கிட்டு ஒரு டைமண்ட் இருக்குல்ல, அந்த டைமண்டும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இந்த அப்பாவை மிரட்டி விடுறாங்க.
இது போதுன்ற மாதிரி விஸ்வாஸ் இருக்காருல அந்த 3 கோடி ரூபாயை வாங்கிட்டு கிளம்புறாரு. அவர் வரும்போது தான் அங்க ஒரு பாய் இருக்கிறது தெரியுது. இந்த பாய் யாருன்னா இந்த பொலிட்டீஷியனோட ரைட் ஹேண்டா இருப்பாரு. பாய் நீங்க வேற வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கப்புறம் இங்க பார்க்க வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி அந்த பாயும் விஸ்வாசம் அனுப்பி விடுறாரு. இது எல்லாத்தையும் இந்த வீட்டு வேலைக்காரி கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தா வேற ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஆயிஷா சொன்னாங்கல்ல, அது இந்த வேலைக்காரியா தான் இருக்கும். நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. ரைட் ஹேண்ட் இருக்கார்ல, கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொலிட்டீஷியன் கிட்ட சொல்லிட்டாரு. பொலிட்டீஷியன் காசு தர வேணான்னு முடிவெடுத்திருக்காரு. இத பத்தி ஒய்ஃபுக்கும் தெரியுது. ஏங்க இப்படி பண்றீங்க, 100 கோடி ரூபாயை தந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 100 கோடி ரூபாய் என்ன மரத்திலேயே காய்க்குது, என்னால தர முடியாதுன்ற மாதிரி இவரும் சத்தம் போடுறாரு. காலையில் தான் அந்த சஞ்சய்க்கு போதெல்லாம் தெரியுது. இப்ப இவங்க 2 பேர் யாருன்னு கேக்குறாரு. இவன் பேரு ஜிக்னேஷ், இவளோட பேரு தமன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்படியான்ற மாதிரி இவரும் நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து விஸ்வாஸ் கிட்ட இருந்து கால் வருது. 2 பேர் மட்டும் தள்ளி போய் பேசலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப விஸ்வாஸ் இருக்கார்ல அந்த வேலைக்காரியை லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவ தான் இங்க இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஆள் போல, நான் அவளை புடிச்சிட்டேன், நீங்க நான் சொல்ற மாதிரி இப்ப பண்ணலன்னா இவளை சாவடிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. அது என்னன்னா அந்த சஞ்சயோட ஒரு விரலை மட்டும் வெட்டி அப்பனுக்கு அனுப்பி வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. இது விரலை வெட்டணுமா, எங்களால அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஆளு காசு தர ஐடியால இல்ல, அதனால தான் இப்படி பண்ண சொல்றேன், நீங்க மட்டும் பண்ணல இந்த வேலைக்காரியோட விரலை வெட்டி உங்களுக்கு அனுப்பி வைப்பன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இதனால பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசுற எல்லாமே தெரியாதனமா ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருது, இந்த கார்ல கேக்குது. சோ அவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறத சஞ்சய் கேட்டுறாருல, நம்மள ஏதோ பண்ண போறாங்கன்ற மாதிரி பயப்படுறாரு. இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இதை கவனிக்கிற இவங்க 3 பேருமே பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடி ஓடி பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஆனா இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவரை லாக் பண்ணிடுறாங்க. இவ்வளவு நாள் என்கிட்ட ஏமாத்தி பழகி இருக்கல அப்படின்ற மாதிரி மேக்னா மேல கோவப்பட்டு இருக்காரு. இப்ப மேக்னாவும் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. உன் அப்பாவால தான் நான் என்னோட அண்ணனை இழந்திருக்கேன், இங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரை இழந்திருக்கோம், உன் விரலை இப்ப நாங்க வெட்டி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முதல்ல நீ வெட்டு தமனான்ற மாதிரி சொல்றாங்க. என்னால விரல்லாம் வெட்ட முடியாதுன்ற மாதிரி தமனா பயந்துட்டு இருக்காங்க. சரி நானே வெட்டுறேன்னு மேக்னா வெட்டுறதுக்காக வராங்க. ஆனா மேக்னாக்கும் பயமா இருக்கு, வெட்ட முடியல, நம்மளால இந்த விஷயத்த பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இந்த 2 பேருமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவங்க 2 பேருமே நல்ல டைப் அப்படின்றது சஞ்சய்க்கு புரியுது. சஞ்சயுமே நல்ல டைப்பா தான் இருப்பாரு. இப்ப சஞ்சய் ஒரு ஐடியாவை சொல்லிட்டாரு. என் பிளட் குரூப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இங்க ஏதாவது விரல் கிடைக்கும்ல, அதை வெட்டிக்கோங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இப்போதைக்கு பிணவரையில தான் இருக்காங்க. சரி இவர் சொல்ற மாதிரி பண்ணா என்னன்ற மாதிரி இவங்களும் மேட்ச் ஆவறத தேடி எடுத்துட்டு இருக்காங்க. சஞ்சய் எங்கெல்லாம் போயிருக்கான்றத சிசிடிவி மூலியமா இந்த ஃபெரோஸ் பாய் தேடிட்டு இருக்காரு. அது மூலியமா ஒரு 3 பேர் தான் சஞ்சயை தூக்கி இருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரியுது. சிசிடிவி எல்லாம் செக் பண்றாருல, அது மூலியமா கண்டுபிடிக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, மேட்சிங்கா ஒரு விரலை கண்டுபிடிச்சிடுறாங்க, அந்த விரலை வெட்டிடுறாங்க. இன்னும் எவ்வளவு லேட் பண்ணுவீங்கன்ற மாதிரி இந்த விஸ்வாஸ் கேக்குறாரு. இப்பதான் நாங்க அனுப்பி வச்சோன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல தனஞ்சய்க்கு அந்த விரல் வருது, பையனோட விரல்ன்ற மாதிரி அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் வேற ரொம்ப பயப்படுறாங்கல்ல, அதனால நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. விஸ்வாஸ் நீ திரும்பி வீட்டுக்கு வான்ற மாதிரி வர வச்சிடுறாரு. எப்படியோ நம்மள வர வச்சிட்டாருன்ற மாதிரி விஸ்வாசம் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. காசு டைமண்ட தாங்க, நான் போய் கூட்டு வரேன்ற மாதிரிலாம் விஸ்வாஸ் பேசுறாரு. அதுக்கு இந்த தனஞ்சய் இருக்கார்ல, அவ்வளவு காசெல்லாம் தர முடியாது, காசு தர மாதிரி ஏமாத்தி அந்த குரூப்பை பிடிக்கணும்னு சொல்றாரு. இவன் என்ன இப்படி ஒரு பிளான வச்சிருக்கான்ற மாதிரி இந்த இடத்துல விஸ்வாசம் ஷாக் ஆகுறாரு. அந்த 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்து காசை தானு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்றாங்க. சஞ்சய் கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இவங்கள மாதிரியே வேற ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த தனஞ்சய் வந்துட்டு இருக்க காரை லாக் பண்ணுது. அதாவது இவங்க 3 பேர் கடத்தின மாதிரி பண்ணணும்ட்டு வேற யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. என்ன நம்மள மாதிரியே ட்ரெஸ் போட்டு நம்மள மாதிரியே கார்ல யாரோ வந்திருக்காங்கன்னு இவங்க 3 பேர் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த விஸ்வாஸ் தான் வேற ஏதோ பிளான் போட்டிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உண்மையில விஸ்வாஸ் தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. வந்த 3 பேர் இருக்காங்கல்ல, நீயும் இறங்குன்ற மாதிரி விஸ்வாசியும் அவங்க கார்ல ஏத்தி கூட்டு போறாங்க. காசு டைமண்ட் அடிக்கிறதுக்காக விஸ்வாஸ் தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. தனஞ்சய்க்கு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் லாங்ல இருந்து பார்த்த இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, சஞ்சயை வச்சிருந்த இடத்துக்கு வரலாம்னு நினைச்சா அந்த இடத்துல சஞ்சய் மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. ஐயோ சஞ்சய் காணாம போயிட்டானே, அவனே தப்பிச்சு போயிருப்பானா இல்ல வேற யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. ஏன்னா இப்ப பிளான் சொதப்பிக்கிச்சு, இவங்களுக்கு காசும் கிடைக்க போறது இல்லல்ல, அதை நினைச்சு இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டவங்க பிரிஞ்சு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சயை தூக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெரோஸ் பாயா தான் இருப்பாரு. சஞ்சயை தேடி வந்துட்டு இருந்தவர் கண்டுபிடிச்சு தூக்கி இருக்காரு போல. இந்த 3 பேர் பிளான் போட்டு தான் உங்களை தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சஞ்சய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சஞ்சய்க்கே தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, சோகமா பிரிட்ஜுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணனை பத்தி உங்களுக்கு நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து லாயர் அங்கிள் கிட்ட இருந்து கால் வருது. உன்கிட்ட அவங்க பேசணும்னு சொல்றாங்கம்மா, உடனே கிளம்பி வான்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. இவங்களுமே வரன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
யாரு பேசணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா அந்த தனஞ்சய் ஃபேமிலி தான் பேசணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப தனஞ்சய் இருக்காருல, இவங்களை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அந்த 100 கோடி ரூபாய் டைமண்ட நீ தானே தூக்குனன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்களுமே போட்ட பிளான பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா பண்ணது அந்த விஸ்வாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாரு பண்ணாலும் சரி, இப்ப உங்களால தான் அந்த காசு எனக்கு போச்சு, அந்த காசு எனக்கு கிடைக்கணும், இல்லனா அவ்வளவுதான், அந்த 2 பேரோட கதையை நான் முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் மட்டும் தான் வந்திருக்காங்க. ஆனா தமன்னாவும் இந்த பிளான்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இவர் சேர்த்து வார்னிங் தந்துட்டு இருக்காரு. சோ அவங்க 2 பேரை காப்பாத்தணும்னா விஸ்வாஸ் கிட்ட இருக்க காசை திரும்பி இவர்கிட்ட வாங்கி தரணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஊர்ல இதுக்கப்புறம் இருக்கிறது ஆபத்துன்ற மாதிரி தமன்னாவும் ஜிக்னேஷும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பேசுறதுக்காக வராங்க. இதுக்கு முன்னாடி கோவப்பட்டு பேசினதுக்காக மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா என்னன்ற மாதிரி பிளானை பத்தி எல்லாம் சொல்றாங்க. வேற வழி இல்ல, அந்த பிளானையும் ட்ரை பண்ணி பாத்துறலாம்ன்ற மாதிரி மீதி 2 பேர் சொல்றாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்த மாதிரி திரும்பி ஒரு பிளானை போடுறாங்க. என்ன பிளான்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த விஸ்வாஸ் இருக்கார்ல, அந்த டைமண்டை விக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் எங்க போறாருன்றது இவங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துக்கு வேணுட்டே ஆயிஷாவை இவங்க போக சொல்லியிருப்பாங்க. ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் சாரியில அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த போலீஸ் ஏற்கனவே வீட்டுக்கு வரும்போது கவனிச்சிருப்பாரு. ஆனா அப்ப மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்க. அதனால அவங்களோட உருவம் இவருக்கு சரியா ஞாபகம் இல்ல. இப்போ இவங்க சாரியில வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. டைமண்டை விக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க போலியே, என்கிட்ட நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை ஏமாத்தி இவர் கையில இருக்க டைமண்ட் காசை புடுங்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. உன்கிட்ட பார்ட்டிஸ் இருக்காங்களா, எங்க ஒரு பார்ட்டி கிட்ட பேசி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஜிக்னேஷ் கிட்ட பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஜிக்னேஷ் தான் பார்ட்டி மாதிரி பேசுறாரு. அந்த விஷயத்தை இவருமே நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவளுக்கு ஏதோ பார்ட்டி தெரியும் போல, இவளை கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏத்தி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது இவங்க அந்த வீட்டோட வருங்கால மருமக அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. என்னம்மா மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி இவர் லாக் பண்ணிடுறாரு. அச்சச்சோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த ஆயிஷாவும் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு விஸ்வாஸ் வருவாரு, அமிக்கிடலான்ற மாதிரி இவங்க 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆனா வந்த விஸ்வாஸ் இருக்காருல, கன் பாயிண்ட்ல இந்த ஆயிஷாவை லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஒழுங்கு மரியாதையா ஒளிஞ்சிருக்க எல்லாருமே வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வரும்போது ஹீரோயின் மட்டும் மிஸ் ஆகுறாங்க. மேகனா எங்க போனான்னு இவர் பார்த்துட்டு இருக்கும் போது மேகனா சட்டுன்னு இவர் உடம்புல ஷாக்க கொடுத்துறாங்க. இவர் கீழே எல்லாம் விழுந்துடுறாரு. சோ எப்படியோ இந்த இடத்துல ஆயிஷாவை இவங்க காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரி இந்த விஸ்வாச லாக் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி விஸ்வாச சொல்லிட்டாரு. ஒன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சாதான் நாங்க நிம்மதியாக முடியும். முதல்ல அந்த தனஞ்சய்க்கு கால் பண்றோன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம், நமக்குள்ள பிரிச்சுக்கலாம்னு விஸ்வாச சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. தனஞ்சய்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல தனஞ்சயும் அந்த ஃபெரோஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தனஞ்சய் இருக்கார்ல, இவன் கிட்ட இருக்க டைமண்ட் காசெல்லாம் புடுங்கிடுறாரு. அதே மாதிரி இந்த 3 பேருக்கு வார்னிங் தராரு. நீங்க இப்ப பண்ணதை இன்னொரு நாட்டி ட்ரை பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் உங்க 3 பேரோட கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, எங்களுக்கான நீதி எங்களுக்கு வேணும், அப்படி இல்லைன்னா நஷ்டஈடு மாதிரி காசு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல காசெல்லாம் தரமாட்டேன், நீங்க கேட்டோன்னா காசை தந்துருவேனா, உங்களை இப்படியே விட்டுட்டு போனா எனக்கு திரும்பி தொல்லை கொடுப்பீங்க போல, அதனால உங்க 3 பேரோட கதையை நான் முடிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃபெரோஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க 3 பேரையும் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறான். கயிறு போட்டு கட்டிலாம் வச்சிடறான். இந்த இடத்துல விஸ்வாச கதையை முடிக்கலாம்னு நினைச்சவரு இவங்க 4 பேரோட கதையும் முடிக்கலான்ற மாதிரி பிக்ஸ் ஆயிடுறாரு. என் அண்ணன் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம், உன்னை விட மாட்டேன்ற மாதிரி மேகனா சொல்றாங்க. ஆமாண்டி, உன் அண்ணன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம். இப்ப என்ன பண்ண சொல்ற, ஊழல் பண்ணும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்தா தானே கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுவ, சாவுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃபெரோஸ் இருக்கார்ல, இந்த இடத்த கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி பாம் எல்லாம் செட் பண்ணி கொளுத்திடுறாரு. அந்த பாம் வெடிக்கிறத பார்த்துட்டு போலான்ற மாதிரி இவங்க வெயிட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாம்லாம் வெடியுது. இப்ப கிளம்பலான்ற மாதிரி இவங்க இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கூடிய சீக்கிரத்துல எலெக்ஷன் நடக்க போது அந்த எலெக்ஷனுக்காக இவருமே ஸ்டேஜ் எல்லாம் அமைச்சு பேசிட்டு இருக்காரு. இவர் கூட்டத்தை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல அந்த 3 பேருமே வந்து நிக்கிறாங்க. இன்னும் இந்த 3 பேர் வந்து நிக்கிறாங்கன்ற மாதிரி தனஞ்சய் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவங்க 3 பேர் இறந்து போயிருக்கணும்ல, இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்ற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதனால தனஞ்சயால சரியாவே பேச முடியல. சீக்கிரமா பேச வேண்டியதை பேசி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க நியாயப்படி செத்து போயிருக்கணுமே, எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா கேட்கறாரு. இப்ப ஹீரோயினும் இவங்க பண்ண பிளானை பத்திலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் மாட்டினது வேணும்ட்டே தான் மாட்டிருப்பாங்க. விஸ்வாஸ் கிட்ட நம்ம வேணும்ட்டே மாட்டணும், அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தான் பண்ணிருப்பாங்க.
அந்த இடத்துக்கு தனஞ்சய் வரும்போது அவர் வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. தனஞ்சய் வாயை வேணும்ட்டே கிளறி இருப்பாங்க. ஆமாண்டி, உன் அண்ணன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், ஊழல் பண்ணா அப்படிலாம் நடக்கதான் செய்யும்ன்ற மாதிரி இவர் பேசினார் பாத்தீங்களா. இது எல்லாத்தையும் சீக்ரெட் கேமரா வச்சு இவங்க கேப்சர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களை காப்பாத்தினது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தனஞ்சயோட பையனான சஞ்சய் தான் காப்பாத்திருப்பாரு. சஞ்சயை உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. சோ இவர் சாவடிச்சிடலான்னு கிளம்பினாரு பாத்தீங்களா. அந்த கேப்ல சஞ்சய் உள்ள புந்து அவங்களை காப்பாத்திருப்பாரு. அப்பா சைடு தான் தப்பு இருக்கு, இவங்க பக்கம் நியாயம் இருக்குன்றதுக்காக தான் சஞ்சய் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. நீ எல்லாம் ஒரு பையனாடா, அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கிய அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல கோவப்படுறாரு. அதுக்கு சஞ்சய் இருக்கார்ல, நீங்க பண்ணது தப்புப்பா, அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும், நீங்க முதல்ல மக்கள் கிட்ட இந்த உண்மையை ஒத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் பையன் சொல்லிட்டு இருக்கான். இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த விஸ்வாஸ் இருக்கார்ல, போலீஸுங்களை தள்ளி விட்டுறாரு. போலீஸுங்க கண்ணை புடுங்கி இங்க இருக்க இந்த தனஞ்சய மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல யாராவது வந்தீங்கன்னா தனஞ்சய ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரி தனஞ்சய வச்சு இங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ தப்பிச்சு போறானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சஞ்சயும் மேகனாவும் சேர்ந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அந்த விஸ்வாஸ் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பிரிட்ஜ் கிட்ட போயிடுறான். ஆனா இவங்க பிரிட்ஜ் கிட்ட போனா பதட்டப்படுவாங்கல்ல. இத புரிஞ்சுக்கிற சஞ்சய் இருக்கார்ல, நீ இங்கே இரு, நான் மட்டும் போறேன்ற மாதிரி இறங்கி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்க சஞ்சயும் அந்த விஸ்வாச லாக் பண்ணி வச்சிடறான். பக்கத்துல வந்துன்னு வச்சுக்கோயேன், உன் அப்பன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். வேணான்ற மாதிரி இவரு கெஞ்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து மேகனா கவனிக்கிறாங்க. இப்ப நம்ம போய் தான் ஆகணும், நம்ம மனசை தைரியப்படுத்தி போனோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எப்பவுமே பிரிட்ஜை பார்த்தா அது இடிஞ்சு விழுற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணும். எப்படியாவது தைரியப்படுத்தி போனோம்னு இவங்க யோசிக்கிறாங்கல்ல. இப்ப இடிஞ்சு விழுந்த பிரிட்ஜ் திரும்பி செட் ஆகுற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இப்ப தைரியமா இவங்களுமே பிரிட்ஜை நோக்கி ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி வந்தவங்க பின்னாடி இருந்து விஸ்வாச அட்டாக் பண்றாங்க. இதனால அந்த சஞ்சய் இருக்கார்ல, அப்பவை காப்பாத்திடுறாரு. அதே சமயம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விஸ்வாச தள்ளி விடணும்ன்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. இவங்களும் கூட விழுற மாதிரிலாம் போறாங்க. அதுக்குள்ள சஞ்சய் என்ன பண்ணுவார்னா கையை பிடிச்சி இவங்களை காப்பாத்திடுறாரு. அந்த விஸ்வாஸ் மட்டும் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். இவங்க நல்லபடியா இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. சோ இது எல்லாத்தையுமே அந்த அப்பாவும் கவனிக்கிறாரு. அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் மேடையிலேயே ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பா இருக்கார்ல, ஸ்டேஜ் முன்னாடி மக்கள் கிட்ட உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாரு. இதுக்கான நஷ்ட ஈடு என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதாவது இவரோட கை காசை போட்டு அந்த எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை தாண்டி இவருக்கான தண்டனையும் கிடைக்கும்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு 30-40 குடும்பம் பாதிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா, அந்த குடும்பத்துக்கான நஷ்ட ஈடெல்லாம் கிடைச்சிருது. இப்பதான் அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டு இருக்காங்க. அதே சமயம் வேற ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் வெளியே வந்ததுக்கு காரணமே மேகனா தான், அவங்களுக்காக ஒரு அவார்டை தரப்போறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மேகனாவும் ஸ்டேஜுக்கு வந்து அந்த அவார்டெல்லாம் வாங்குறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை ஹாப்பியா நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் பண்ணதுல இவங்க சஞ்சயை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சஞ்சயும் இவங்களும் சேர போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதை தாண்டி அந்த விஸ்வாஸ் என்ன ஆனாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அவர் அங்க இருந்து தப்பிச்சு வெளியெல்லாம் வந்திருப்பாரு. சம்பந்தப்பட்ட மேகனாவையும் டீமையும் பழி வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்காருன்னு காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.